அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஈதுல் அத்ஹா என்பது வெறும் ஒரு பண்டிகை நாள் மட்டுமல்ல, அது தியாகத்தின், கீழ்ப்படிதலின், இறைநேசத்தின் அடையாளமாகும். புரோஃபட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்ததை நினைவு கூறும் நாளே ஈதுல் அத்ஹா. அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. அல்லாவின் கட்டளைக்கு முன் நமது ஆசைகளும் விருப்பங்களும் திட்டங்களும் இரண்டாம் பட்சமே. உண்மையான வெற்றி அல்லாவின் திருப்தியில்தான் உள்ளது. இந்த புனித நாளில் நாம் அனைவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாவுக்காக நான் என்ன தியாகம் செய்கிறேன்? என் தொழுகைகள் எப்படி இருக்கின்றன? என் பெற்றோர்களுடன் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? என் இதயத்தில் யாரிடமாவது வெறுப்பு அல்லது பகை இருக்கிறதா? ஈதுல் அத்ஹா நமக்கு குர்பானியை மட்டுமல்ல, நமது அகந்தை, பொறாமை, கோபம் மற்றும் பாவங்களை தியாகம் செய்யவும் கற்றுத்தருகிறது. இப்போது அனைவரும் மனமுருகி இந்த துஆவை செய்யுங்கள். யா அல்லாஹ், இந்த ஈதுல் அத்ஹா நாளில் எங்கள் தொழுகைகள், துஆக்கள், தர்மங்கள் மற்றும் குர்பானிகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவாயாக. எங்கள் பெற்றோர்களுக்கு அருள் புரிவாயாக. உயிருடன் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் மறைந்தவர்களுக்கு மன்னிப்பையும் வழங்குவாயாக. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல துணையையும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல சந்ததியையும் வழங்குவாயாக. நோயாளிகளுக்கு ஷிஃபாவையும் கடனில் இருப்பவர்களுக்கு இலகுவையும் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியையும் வழங்குவாயாக. உலகம் முழுவதும் கஷ்டப்படும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் அருள்வாயாக. எங்கள் இறுதி நேரத்தை ஈமானுடன் முடித்து சுவனத்தில் எங்களை ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, இந்த ஈதுல் அத்ஹாவில் உங்கள் குடும்பத்தாரை சந்தியுங்கள், உறவுகளை புதுப்பியுங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள் மற்றும் அல்லாவின் அருளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா வ மின்கும். அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நற்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஈதுல் அத்ஹா முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.